கர்த்தர் நல்லவர். Today is a very special episode of ஜெபமே ஜெயம். இந்த நாளுடைய ஜெபமே ஜெயம் இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் திஸ் இஸ் த 100th எபிசோட் ஆஃப் ஜெபமே ஜெயம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய நன்மைகளை நம் வாழ்க்கையில செய்து வருகிறார். 100வது எபிசோட்ல நாம் இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜெபிக்க போகிறோம். பெரிய நன்மைகள் உண்டாக போகிறது. அது முன்பாக நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தொடர்ந்து வாழ்க்கையில உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பெரிய நன்மைகளை வாழ்க்கையில செய்வார். எல்லாம் சேர்ந்ததால கர்த்தர் நமக்கு கற்பித்த அற்புதமான ஜெபத்தை உணர்ந்து விசுவாசித்து சொல்லுவோம். பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நல்ல அற்புதமான நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து இப்படி வார்த்தையை கேட்டு இப்படி சித்தத்தை அறிந்து அதன்படி ஜெபிக்க நீர்கள் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்கு நன்றி. விசேஷமா இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் நீர் எங்களுக்கு செய்து வருகிற எல்லா நன்மைகளும் அனைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே 100 எபிசோட்ஸை ஆண்டவரை கிராஸ் பண்ண நீர் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் உம்முடைய வார்த்தை பரவட்டும், உலகமெங்கும் பரவட்டும், எல்லாரும் இதை கேட்கட்டும், எல்லாரும் இதை ஆண்டவரே கேட்டு பயன்பெற்று விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயித்து கர்த்தாவே பிழைத்துக் கொள்வார்களா. கர்த்தரை அப்போது தொடர்ந்து செய்வீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பீப்புள் இந்த நல்ல விசேஷமாய் பாருங்க. இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில் இந்த லாஸ்ட் 100 எபிசோட்ஸை நீங்கள் எண்ணி சங்கீதாவே பார்த்துருப்பீங்க. ஆனால் இது பின்னாடி இதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிற அன்பு தம்பிகளை I'm going to welcome them. Anto, Timothy, Paul, Lavaga. Oh, they are coming with the cake. Very good. Super. ஜெபமே ஜெயம் 100th episode. Yes, people with Paul, Timothy and Anto and நிறைய பசங்க இன்றைக்கி வர முடியல. எல்லாரும் வேலையில் இருக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க. It was possible only because of you and all these wonderful தம்பிங்க and because of the grace of God. ஆண்டவருடைய கிருபை, தம்பிகளுடைய பெரிய வாலண்டியர் பண்ணி அவங்க செய்த அந்த நன்மைகள் இதெல்லாம் பெரிய காரியமாக இருந்து தான் இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியுது. ஆகவே we are going to celebrate the 100th ஜெபமே ஜெயம் with all of you. So இந்த 100வது எபிசோட் இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறது இப்போ மட்டும் அப்படியே முடிய போகிறது கிடையாது. இன்னும் இது 200, 300, 1000, 2000, 3000 போகுது. வார்த்தை விரிவாகட்டும். So may God bless this program in Jesus' name. Amen. Blow the candles, Sagida. Oh, very good. ஜெபமே ஜெயம். ஓகே, இது என்ன பாடுறது? ஹாப்பி பர்த்டே பாட முடியாதுல்ல? ஜெபமே ஜெயம். May God bless. இப்படி எஸ், கர்த்தர் நல்லவர். வாங்க பாய்ஸ். பால், God bless you. அடே ஃபுல்லாக வைக்கும். ஓகே. திமோத்தி தான். பால் வந்து எடிட்டரு, ஆல்ரவுண்டர். திமோத்தி God bless you. ஹேண்டோக்கு வந்து டோனட். ஹேண்டோ பிடிக்குமா டோனட்டு? God bless you. ஓகே பரவாயில்லப்பா. இது பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் இது கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் எப்படி கொடுக்க முடியும்னு தெரியல. நம்ம எல்லோரும் ஒரு நாள் மீட் பண்ணுவோம். எல்லோரும் சேர்ந்து சந்திப்போம். சங்கீதா மனசில் நினைக்கிறது தெரியுது, எனக்கு கொடுக்கலையே அப்படின்ட்டு. எஸ், may God bless you சங்கீதா, my ஜெபமே ஜெயம் பார்ட்னர். God bless you. Thank you. இவ்வளோ செலிப்ரேஷன், இவ்வளோ கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது.
பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருந்தார். ஏன்னா பசங்களுக்கு தெரியும், சங்கீதாவுக்கு தெரியும், சின்ன பசங்களை வச்சுருக்கிறோம், இருக்கிற நேரத்தில் அதில் இந்த நிகழ்ச்சிக்காக இதை ஒதுக்கி வார்த்தையை ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் நிறைய நேரத்தில் சோர்வில் இருப்போம், பலவீனத்தில் இருப்போம். ஆனாலும் தொடர்ந்து 100 நாள் 100 எபிசோட்ஸ் இதை செய்ய வைத்திருக்காருன்னா ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ரொம்ப நல்லவர். தொடர்ந்து வார்த்தையை கேளுங்க, தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. நாம் எல்லா விமர்சனங்களையும் தாண்டி நம்மையில் எரியப்படுகிற எல்லா கல்லுகளையும் நாம் அதை வைத்து பெரிய மாளிகையை கட்டுவோம். எரியறவங்களுக்கு இன்னும் எரியட்டோம். அதான் கூட நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், 10 இன்னும் நிறைய எரிங்க, ஏன்னா எங்களுக்கு நிறைய வேணும், அதை வச்சு தான் அங்கே மேல் வரணும். ஏன்னா ஒன்றே சொல்கிறேன் பாருங்க, விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பொருட்படுத்தவே கூடாது. மாறாக நாம் கர்த்தரையும் அவர் வார்த்தையும் முழுமையாக நம்பி, இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து சங்கீதம் 112 நம்ம மெடிடேட் பண்ணிட்டு வருகிறோம்ல, ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவர் வீட்டில் இருக்குன்றதை நம்புங்க. கர்த்தரை நம்பி தொடர்ந்து முன்னேறுவோம். பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். God bless you boys. God bless you. God bless you. பால், திமோத்தி, பார்த்தீங்களா, பால், திமோத்தி எல்லாம் பைபிளில் இருக்க எல்லாரும் இருக்கிறாங்க பாருங்க. தாமஸ், சங்கீத புத்தகம், பெரிய நன்மைகளை செய்வாராங்க. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே செல்வோம், தியானிப்போம், இன்றைக்கு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராங்க. God bless you people. கர்த்தர் நல்லவர். அற்புதமாய் தம்பிகளோட உங்கள் எல்லாரோட கூட சரி இந்த 100வது எபிசோடை செலிப்ரேட் பண்ணுவது கர்த்தர் கொடுத்த தயவுக்காக நன்றி சொல்லுகிறேன். லெட்ஸ் டீப் இன் டு த வேர்ட். எல்லா செலிப்ரேஷன் எல்லாம் எங்கே ஆரம்பிக்கணும், வார்த்தை எங்கே நிறைவேறணும், வார்த்தை எது மூலமாக நடக்கணும், வார்த்தை எல்லாமே சொல்லுங்க. வார்த்தை gives us, the word gives us the immense pleasure. அதான் நம்மளுக்கு பெரிய சுகத்தை தருது, ஒரு ஆறுதலை தருது, பொறுமையை தருது, நம்பிக்கையை தருது. நிச்சயம் கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார் என்கிற பெரிய உறுதி உண்டாகுது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, பாருங்க, சங்கீதம் 112 தான் நாம் தியானித்து வருகிறோம். அதில் விசேஷமாக இந்த 3வது வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், நீதி என்னென்றைக்கும் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவராய், ஜோதிகளின் பிதாவாய், நன்மையானவைகளை மட்டுமே கொடுக்க அறிந்திருக்கிறவராய், ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் அவர் தரும்போது அதற்கு விரோதமாய் பேசுவது, ஆஸ்திக்கு ஐஸ்வர்யத்துக்கு விரோதமாய் பேசலை, அவருடைய நல்ல மனசுக்கு விரோதமாக பேசணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன், இல்லை நீங்கள் எனக்கு ஒரு கிஃப்ட் தரீங்கன்னா, அந்த கிஃப்டை நான் தூஷிக்கிறேன், அந்த கிஃப்டை நான் அசிங்கப்படுத்துகிறேன், சி கர்மம், இது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லும்போது கிஃப்ட்டுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் யாருக்கு அந்த வழி இருக்கும், அன்பாய் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்த உங்களுக்கு தான் அதோடைய வழி உணர முடியும். சொல்ல புரியுது உங்களுக்கு? கர்த்தர் நம்ம கூட தராரு, அதை கர்த்தர் தரல, அது தேவையில்லை, அது தப்பு, இப்போ அது வந்து யூஸ்லெஸ், ப்ராஸ்பரிட்டி தேவையில்லை சொல்லும் போது நாம் யாரை காயப்படுத்துகிறோம், யார் மனதை புண்படுத்துகிறோம் என்று கொஞ்சம் சற்று யோசிப்பீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் அன்பு பிதாவை, உங்கள் தகப்பனை காயப்படுத்துகிறீர்கள். பணத்தை எல்லாம் என்று சொல்லல, ஆனால் அவர் தருகிற செல்வத்தை நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா தவறு என்று சொல்லக்கூடாது. அதே போல பணத்தை வச்சுக்கிட்டு பணதான் எல்லாம் அப்படின்னு சொல்றது தவறு. அது பண ஆசை சொல்ற பாருங்க. கர்த்தர் தான் நமக்கு எல்லாம். அதே நேரத்தில் அவர் தருகிற செல்வம் நல்லதாய் அவர் நமக்கு கருதி அவர் தரத நன்றி ஆண்டவரேன்னு தாழ்மையோடு பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய திட்டங்களும் நோக்கங்களும் நிறைவேறுவதற்கு வழிகளை திறக்கிறது. ஆமென். அப்போ 8:9 வாசிக்கிறோம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம். ஏங்க போனோம், ஏன்னா ஐஸ்வர்யமே தவறுன்னு மக்கள் சொல்றாங்களே. அப்போ அவர் என்ன பண்ணாரு, இந்த சங்கீதம் 112:3 பார்க்கிறோம், ஆஸ்தி ஐஸ்வர்யமும் அவங்க வீட்டில் இருக்கும்ட்டு. 2:8 பார்க்கிறோம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு. ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கிறது மட்டும் பத்தாதுப்பா, நீயே ஐஸ்வர்யவானா இருக்கணும்ன்றார் ஆண்டவர். ஐஸ்வர்யவானா இருக்கும்படிக்கு நம் நிமித்தம் தரித்திரரானா. அவங்க சொன்ன பாருங்க, ஐஸ்வர்யவானா இருப்பது என்பது ஏதோ கோடிகளில் பணத்தை வைத்துக்கிட்டு, ஏக்கர் கணக்கில் நிலங்களை வைத்துக்கிட்டு, கிலோ கணக்கில் தங்கத்தை வைத்துட்டு இருப்பது ஐஸ்வர்யம் கிடையாது. ஐஸ்வர்யத்தில் ஒரு பகுதி பெறுவது, இன்னொரு பகுதி கொடுப்பது. அப்போ ஒருத்தர் ஐஸ்வர்யவான் அப்படின்னா யாருன்னா, அவன்
தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை மற்றவர்களிடம் கொடுக்கவும் தெரிந்தவனாக இருக்கணும். அவன்தான் கர்த்தருடைய பார்வையில் ஐஸ்வர்யவான். அப்போ கிறிஸ்து இயேசு அவர் அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்து நம் நிமித்தம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த பூமியில் வந்து ஏழையானாரே. பிறகு சிலுவையிலையும் சரி, அவர் ஊழியம் செய்த நாட்களில் நல்ல ஐஸ்வர்யவானாக இருந்தார். சிலுவையில் நமக்காக அவர் என்னானார்? ஏழையானார். இதுதான் வேதத்திலிருந்து நிரூபித்து கொண்டு வருகிறோம். நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அவர் ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கிறாரு. அதான் உண்மை, அதான் சத்தியம். ஆனால் உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் சிலுவையிலே ஏழையானார். பூமிக்கு வந்ததே இயல்பு தான். அவர் அங்கேருந்து இங்கே வந்ததே இயல்பு தான். எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க அமெரிக்காவில் அவன் பிள்ளைகளை வளர்க்கும் போது, ஒழுங்காக படிப்பியா, ஒழுங்காக சாப்பிடுவியா, இல்லை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு பயமுறுத்துவாங்களா? அப்படின்னு பயமுறுத்தாது பிள்ளை. சரி, இந்தியாவுக்குலாம் கூட்டிகிட்டு போயிடாதீங்களா, ஒழுங்காக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சாப்பிடுமா, ஒழுங்காக படிக்குமா, எதாவது பண்ணல இந்தியா கூட்டிகிட்டு போயிடுவேன். யோசிச்சு பாருங்க, இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டியே அதை பிள்ளைய பயமுறுத்துவாங்களா? யோசிச்சு பார்த்தா யோசிக்க, ஒரு வளர்ந்த நாடு அமெரிக்கா போன்ற நாடுகள் இங்கே வருவதற்கே மக்கள் யோசிக்கிறார்களே. பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தேவகுமாரன் கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா அவர் வந்திருப்பார். அதுவும் இங்கே வரணும், சிலுவையிலே நம்முடைய சாபத்தையும் பாவத்தையும் நோயும் தரித்திரத்தையும் சுமந்து நிர்வாணமாய் தொங்கி கொடூர மரணத்தை அனுபவித்து ஒரு டார்ச்சரஸ், ஒரு ப்ரூட்டல் டெத்தை அவர் அனுபவிக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய விலையை கொடுத்துருக்காரு. உங்கள் ஐஸ்வர்யத்திற்கும் உங்கள் வாழ்க்கை முன்னேறுவதற்கும் கர்த்தர் இவ்வளோ பெரிய வேலை செய்திருக்கிறார். அதனால தான் இந்த எதிர்ப்புகள் இதெல்லாம் மீறி மீண்டும் மீண்டும் துணிந்ததையே பேசுகிறோம் என்றால் இதுதான் சத்தியம். நீங்கள் நல்லா இருக்கணும், கர்த்தர் விரும்புகிறாரு. இதை பார்க்கிறவர்கள் நல்லா இருக்கணும், உங்கள் சந்ததி நல்லா இருக்கணும். இது உங்களோட முடிகிற ஒரு விஷயம் கிடையாது. யோபுவை பற்றி பார்ப்போம், நாளை தினத்தில் பார்ப்போம் பாருங்க. யோபு நன்று வாழ்ந்து அடுத்த 4 தலைமுறையை பார்த்தான்னு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 200-210 வருஷம் வாழ்ந்துருக்கிறான். பிரச்சனைகளுக்கு அப்புறமாவே ஒரு 140 வருஷம் வாழ்ந்து 4 தலைமுறையை பார்க்கறதுல என்னால சும்மா அதான் வந்துட்டியா அப்படி இல்லை, அவர்களை கர்த்தருக்குள்ள வளர்த்து இந்த காரியங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை பெரிய ஆட்கள் ஆக்கி கர்த்தர் ராஜ்யத்திற்காய் அவர்களை இயங்க வைக்கிறது. இதில் அவனுக்கு ஆகவே இந்த நாளில் ஒரு ரொம்ப அற்புதமான காரியத்தை தியானித்து நாம் முடிக்க போகிறோம். இந்த நாளோட இது முடிக்க போகிறோம். 100ன்றது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இப்போ தெரியல. ஏன்னா இப்போ பேச தான் யோசிக்கிறேன். பேச வேண்டியதில் நிறைய இருக்குது. இது ஒரு ஜஸ்ட் அ ஸ்மால் பிகினிங். இட்ஸ் அ பிகினிங் ஃபார் அ கிரேட்டர் க்ளோரி. பெரிய பெரிய நன்மைகளை நாம் பார்க்க போகிறோம். அதில் இந்த நாளில் விசேஷமாக ஒரு நாள் சொல்கிறோம் பாருங்க. இயேசு கப்பல்களை வைத்திருந்தா தன்னுடைய ஊழியத்திற்காக. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் இப்படி இருக்கார், அப்படி இருக்கார், அவர் இதில் போகிறாரு, ஜெட் வச்சுருக்காரு, கார் வச்சுருக்காரு, இதில் போகிறாரு, அதில் போகிறாரு. ஜீசஸ் என்ன வச்சுருந்தார் தெரியுமா? அவருடைய ஊழியத்திற்காக கப்பல்களை வைத்திருந்தார். நான் வேதத்திலிருந்தே காண்பிக்கிறேன். எதற்கு இதை காண்பிக்கிறேன்னா, அவ்வளோ பெரியவர், அவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்தவர், அவ்வளோ உயரத்தில் இருந்தவர் உங்களை என்னையும் வாழ வைப்பதற்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அவர் நினைச்சிருந்தார்னா இன்னைக்கு வரைக்கும் சாகாம என்ன பண்ணியிருக்கலாம், 2000 வருஷமும் பூமியை அரசாட்சி செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய மீட்பு நிறையவே இருக்காது. சாகாவே இல்லைன்னு வச்சுக்க என்ன பண்ணியிருக்க முடியும்? இயேசு என்ன பண்ணியிருக்க முடியும்? சிலுவையில் அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கலன்னா என்ன பண்ணியிருக்க முடியும்? நம்ம மீட்பு நிறையவே இருக்காது. அவர் காலத்துக்கு என்ன பண்ணிருப்பார்? பூமியில் நல்லா அரசாட்சி செய்திருப்பார், ராஜாவாக இருந்திருப்பார். ஆனால் நம்மை ராஜாக்களாய் மாற்றணுன்றதுக்காக அவர் அடிமை விட மோசமான நிலைமைக்கு போறாரு. வாசிப்போம், மார்க் 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடினால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரை நின்றார். நாங்கள் படகு தானே போட்டிருக்கு, நீங்கள் ரொம்ப கப்பல்ன்றீங்க. சரி பார்ப்போம் பாருங்க. அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரை நின்றாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். கடல்ல ஒரு போட்டு நிற்கிது, அந்த போட்டில் ஏறி என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணாரு. அப்படிதான் நம்ம நார்மலாக தெரியுது. நம்ம பார்த்த இந்த ஜீசஸ் ஆஃப் நாசரேத் படம், பைபிள் மூவி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ஒரு சின்ன படகுல ஏறி கைதை முடிச்சு அப்படியே அது படகு ஆடும். இவர் என்ன பண்ணிட்டு இருப்பார்?
சரி, 36வது வசனத்துக்கு வாங்க. 35 அதே அதிகாரம். அவர் சாயங்காலத்திலே அவர் அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி படிப்பா அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். எந்த கரைக்கு பாருங்க, உங்க பைபிளில் பின்னாடி பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் இந்த மேப் உங்களுக்கு போடுறோம் பாருங்க, நீங்க பார்க்கலாம். இஸ்ரேல் தேசத்துடைய புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற மேப்பில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கலிலேயா கடல் ஒன்று இருக்கும். அதை சுற்றி இருக்கிற ஊர்கள், அங்கே தான் ஆண்டவர் நிறைய ஊழியம் செய்தார். கப்பர்நகூம், அப்புறம் பெத்சாயிதா, அப்புறம் பார்த்தீங்களா தைபீரியஸ், திபேரியா, இப்படி அந்த கலிலேயா கடல், அதாவது இட்ஸ் அ லேக், சி ஆஃப் கேலிலின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய லேக். அதை சுற்றி நடந்து வர வேண்டும் என்றால் 50 கிலோமீட்டருக்கு மேல் அது தூரம் கொண்டது. ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் என்ன பண்ணிடலாம்னா அவர்கள் படகுல ஏறி என்ன பண்ணிடலாம், சுற்றி ஊர் போயிட்டு வந்துடலாம். அப்படிதான் போவார்கள். ஆனால் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், ஜீசஸ் இந்த பூமியில் ஊழியத்திற்காய் தன்னை கொடுத்த வருஷங்கள் வெறும் 3.5 வருஷம். இதில் இவர் இப்படி கிலோமீட்டர் நடக்கிறதுலே முக்கால்வாசி நேரம் முயற்சி வச்சுக்குங்க, வேலையை செய்ய முடியாது. அதனால அவருடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ இருக்கிற மாதிரி சொல்கிறேன், தமிழ் பைபிள் இருக்கிற மாதிரி படகுல ஏறுவார், இங்கே போவார், அங்கே போவார், அங்கேருந்து இந்த ஊருக்கு வருவார், இங்கேருந்து வருவார், அங்கே இறங்குவார், அங்கேருந்து ஊழியம் செஞ்சு திரும்பி படகுல ஏறி என்ன பண்ணுவார், வந்துடுவார். அப்புறம் சீஷரில் போக சொல்லுவார், அப்படி தானே அப்புறம் கடல் மேலே நடந்து வருவார். எல்லாம் நடக்கிறதெல்லாம் எங்கன்னா இந்த கலிலேயா கடல். சரி, இங்கே வருவோம் கடையில். அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர், வாங்க அக்கறைக்கு போவோம் சொல்லிட்டு அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு, இந்த ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவை தேடி, இவர் படகுல ஏறி ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்குள்ளே இந்த ஜனங்கள்லாம் இயேசுவை தேடி என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கால்நடையாக வந்துருவாங்கலாம் போட்டிருக்கு. இவர் இங்கேருந்தாங்க போகிறதுக்குள்ளே இதுக்கெல்லாம் கடுகடுன்னு ஓடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவர் வல்லமையான ஊழியக்காரர் அற்புத சுகமொழிக்கு வரத்தோட வராருனால எவ்வளோ கூட்டம், வெடியில் வராருன்னா கூட்டம் வலியுது. ஜீசஸ் இருந்த ஊரில், ஜீசஸ் பிரசங்கம் பண்ண இடத்துல எப்படி இருந்திருக்கும் கூட்டம். வியாதியஸ்தர்லாம் குணமாகறாங்க, மரித்தவர்கள் உயிரோட கண்டு திறக்குது, தன்னிடத்தில் வந்து எல்லாரையும் குணமாக்குறாருன்னா எப்படி இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை. என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். நல்லா பாருங்க, நல்லா என்னோட கவனிங்க. படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அடுத்த வசனம், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிச்சு. இருக்கிற மாதிரியே படிக்கிறேன். 4வது அதிகாரம் 1 வசனம் எல்லாம் பார்க்கிறோம். படவுல ஏறி பிரசங்கம் பண்ண, அப்புறம் நிறைய காரியங்கள் நடக்குது, போதிக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, அக்கறைக்கு போவாருங்கள்ன்றார். அவரை படவுல ஏற்றி என்ன பண்ணுறாங்க, அப்படியே கொண்டு வராங்க. வேற படவுகளும் இருக்குன்னு பார்க்குறோம். பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் மேல் மோதிட்டு போடுறோம். அடுத்த வருஷம் படிக்க பாப்பா. கப்பலின் பின்னணியத்தில், கப்பலின் பின்னணியத்தில் நல்லா பாருங்க, கப்பலின் தான். ஏன்னா இது வரைக்கும் படகு வந்துச்சு, திடீர்னு கப்பல் வருது. உங்க பைபிள் என்ன போட்டிருக்கு ஏமா சங்கீதா, உங்க பைபிள் என்ன போட்டிருக்கு, கப்பலின் தான். அப்ப படகா கப்பலா? கப்பல். எப்படி சொல்றீங்க இப்ப? அடுத்து பின்னணியத்தில் பாருங்க. இதுக்கு தான் இது எதில் எழுதப்பட்டது, கிரேக்க மொழியில். கிரேக்க மொழியில் போய் பார்க்கும்போது தான் நமக்கு அழகாய் தெரிகிறது. 36வது வசனம் நமக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர். என்ன போட்டிருக்கு, ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள், வேறே படவுகளும் அவரோட கூட இருந்ததுன்னு பார்க்குறோம்ல. பாருங்க, உங்களுக்கு நான் இதை படிக்கிறேன் பாருங்க அழகாக. And when they had sent away the multitude, they took Jesus, they took him even as he was in the ship. King James versionல, authentic English translation King James versionல
ஷிப்புன்னு இருக்கு. இன்னும் கிரேக்க மொழியில் அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையும் ஷிப்புன்னு தான் மொழிபெயர்க்கப்படணும். And there were also with him other little ships. 36 வருஷம் எப்படி படிக்கிறோம், அது பைபிள் தப்பு இல்லை, மொழிபெயர்ப்பில் சில தவறுகள் இருக்கிறது. 36 எப்படி படிக்கிறோம்னா, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் கப்பலில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள், வேறே சின்ன கப்பல்களும் அவரோட கூட இருந்தது. நிறைய இடத்துல பார்க்கிறோம், இயேசு வர கப்பலை தூரத்துல இருந்தே கண்டு இயேசுடைய கப்பலில் அடையாளம் கண்டுக்கிட்டார்களா வசனம் இருக்கு. கப்பலில் பார்த்தீங்கன்னா பேர் எழுதியிருக்கும். நீங்கள் போய் பாருங்கள, துறைமுகத்தில் போய் பாருங்க. தூரத்துலேருந்து வரும்போதே இயேசுடைய கப்பலை ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சாங்களா. 1000 கப்பல்கள் இருந்திருக்கும். எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய மனது ரொம்ப சின்னதா. இயேசு எல்லாம் அவர் இருந்தது போட்டு சின்னதாகவே தப்பாக என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். ஏன்னா இங்கே வேறு 2 வெவ்வேறு வார்த்தைகள் பயன்படுகிறது. பாருங்க, ஷிப்புன்னு வர இடத்துக்கு கிரேக்கத்தில் வேற வார்த்தையும், சிறிய கப்பல்கள் வர இடத்துல வேற வார்த்தைகளும் வருகிறது. ஒரே வசனத்திலேயே நமக்கு தமிழ் எப்படி வருது, படவில் இருந்தால் வேற படவுகள் இருக்குது, படவோடு முடிஞ்சிருச்சு. ஆனால் கிரேக்கத்தில் ரொம்ப அழகாக நாம் இதை கண்டுபிடிக்க முடியும். ஸ்ட்ராங்ஸ் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் அழகாக துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம். G4143 நம்பர் தான் ஷிப்புக்கு இருக்க நம்பர். G4143 இதுக்கு, G4142 தான் போட்டுக்கு. இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இது உண்மை. நான் சொல்லணும் நம்பர் நம்மளும் அவசியம் கிடையாது. அழகாக இங்கே போட்டிருக்கு பாருங்க, புளையான், இதுதான் கப்பல். ஷிப்புக்கு போட்டுக்கு என்ன, போட், a little small ship. ஒரு படகோ ஒரு சின்ன கப்பலுக்கோ ப்ளொயாரியான், அது எப்படி சொல்லணும், 4143 பிளையான் அப்படின்னா ஷிப்பு. பிளையான்னா ஷிப்பு, ப்ளொயாரியான் அப்படின்னா போட். அப்போது ஜீசஸ் இருந்ததெல்லாம் ஷிப்பு. அநேக மக்கள் இருந்தார்கள் என்று பார்த்து இயேசு படகுல ஏன் போதிக்கிறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கடற்கரையில் மக்கள் திரளாய் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும்போது அவர்களை பார்த்து பேசுவதற்கு அங்கே ஒரு போடியம், ஒரு எலிவேட்டட் பிளேஸ் வேணும். இப்போ ஜீசஸ் பயன்படுத்தினது மேபி அது அவருடைய சொந்த கப்பல்களாக இருக்கலாம், இல்லை தன்னுடைய சீஷர்களுடைய கப்பல்களாக இருக்கலாம். அதான் சொல்கிற பாருங்க, பேதுரு, யோவான், அந்திரியா இவங்களாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. இவர்கள் வைத்திருந்ததெல்லாம் சும்மா சாதாரண சின்னதாக போய் சின்னதாக இல்லை விளையப்பட்டு பிடிச்சிட்டு எல்லாம் பெரிய பெரிய ஃபிஷிங் ஷிப்ஸ், பல அடுக்குகளை கொண்டது. பேஸ்மெண்ட்டு, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி அதில் அடுக்குகள் இருக்கும். இவர் மல்டிடியூடை பார்த்து அவர் என்ன பண்ணார் பாருங்க, திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடினால் எப்படி பேச முடியும்? கப்பலில் ஏறி அதனை மேல் தளத்தில் நின்று என்ன பண்றாரு, எல்லாரையும் பார்த்து பேசுறாரு. பல திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லி ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன பண்ணாரு. இமேஜின் பீப்புள், உங்களால் சங்கீதாவில் இமேஜின் பண்ண முடியுதா? ஹையர் டெக்லர், நம்ம சகோதரன் ஊருக்கு போனோம்ல, கோட்டைப்பட்டினம் போயிருந்த போது எப்படி இருந்துச்சு, மீன் பிடிக்கிற சின்ன சின்ன இதே பார்த்தா பெருசு பெருசா இருக்கு. அதில் ஏறி நின்னா அது பிரம்மாண்டமா இருக்கு. அதுவே என்ன சொல்றாங்களா, சின்ன போட்டுன்றாங்க. இன்னும் பைபிள் தெளிவா ஷிப்புனே சொல்லுது. அவ்வளோ பிரம்மாண்டத்தின் தேவன். இன்னும் இங்கே பார்க்குறோம் பாருங்க. இப்போ இங்கே இது வருவோம் 36க்கு 37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி, சரியாய் மொழிபெயர்ப்பு சொல்கிறேன், கப்பல் நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணி வைத்து நித்திரையாயிருந்தார். படகுல என்ன எதுங்க பின்னாடியோ, எங்கே போய் பின்னாடி போய் அது தலைவாடி வச்சு எங்கே தூங்குறது? அது தண்ணி ஊற்றுச்சா இவர் மேலே படாதா? எதிர்க்க மாட்டாரா? இப்போ ஸ்டர்ன் ஆஃப் த ஷிப், அதாவது பின்னாடியோனா அது ஒரு சேம்பர், அது ஒரு ரூம். அது கப்பலுடைய ஓனருக்கு இல்லை கெஸ்ட்டுக்கு வைத்திருக்கிற ஒரு ஸ்பெஷல் விஐபி லவுஞ்ச் ரூம்.
அதில் ஆம்பிளிஃபைட் பைபிளில் போட்டிருக்கு பாருங்க, ரொம்ப அழகா. பட் he himself was in the stern of the ship, asleep on the leather cushion. எதுல தூங்கிட்டு இருந்தாரா? லெதர் குஷன். ஓ ஐஸ்வர்யம், ஓ ஆடம்பரம். ஆண்டவரே ஆடம்பரத்து தேவனுங்க. என் கப்பல்லாம் வேணாப்பா, நடந்து தான்ப்பா ஊழியம் பண்ணணும், நடந்து அப்படியே பண்ணாரு. என்ன பண்ணாரு பாருங்க, என்னென்னலாம் வழி இருந்ததோ எல்லாவற்றையும். எவ்வளோ யோசிச்சு பாருங்க. ஒன்று இவரோட சொந்த கப்பலாக இருந்திருக்கணும், இல்லை வாடகைக்கு எடுத்ததாக இருக்கணும், எதுவோ தெரியல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் ஐஸ்வர்யவானாக இருந்தார். தமிழ் அழகா போட்டிருக்கு. அவரோட வேறே படவுகளும் அவரோட இருந்தது. அவர்கிட்ட படவுகள் இருந்ததுனே போட்டிருக்கு. அவர்கள்கிட்ட இருக்குன்னு சொல்ல, அவரிடத்துல இருந்துச்சு தான் போட்டிருக்கு. அவங்களோட கூட இருந்தது. வேறு படவரும் அவரோட கூட இருந்தது. இவ்வளோ பெரிய தேவன் உங்களையும் என்னையும் செல்வதனாக சிலுவையில் ஏழையானார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளாம் முடிவு பண்ணணும், நம்ம தான் யோசிக்கணும். இயேசு ஏழை, அவருடைய ஊழிய ஏழை, அவருக்கு வீடு இல்லை, அவருக்கு ஒன்று இல்லை. ஏங்க எவ்வளோ பெரிய ஏனப்பா, பரவாயில்ல. இயேசு ஏழை, அவரு ஒன்று இல்லை, எல்லாமே ஒன்று இல்லை, அவருக்கு வீடு இல்லை, அவருக்கு ஒன்று இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்க, அவர் போட்டிருந்த ஆடை விலை உயர்ந்தது. அவர் தங்கியிருந்த வீடு கடற்கரை மேலே இருந்தது. நீங்களாம் கடற்கரை மேலே போய் ஒரு வீடை போய் பாருங்கள். இந்த ஈசிஆர்லாம் சென்னையில் போய் பாருங்கள். அது எவ்வளோ பணக்காரர்கள் இருக்கிற இடமா இருக்கு. சீசஸ் இருந்த வீடு அப்பேற்பட்ட வீடாக இருந்துச்சு. ஒருத்தர் ஏசப்பா ஊழியம் பண்ணிட்டு ஒருத்தன் மேலே ஓட்ட கழட்டுறான். இது வேற ஆளாக இருந்தால் என்ன பண்ணிருப்பான்? ஜீசஸோடைய வீடுங்க அதெல்லாம். ஜீசஸ் பெரிய செல்வந்தனாக இருந்தார். கப்பல்களை வைத்திருந்தார். போட்டுட்டாங்க, போட்டு கிடையாது, கப்பல். அது சொந்தமாக ஏசப்பா கிட்ட சொந்தமாக பாருங்க. நம்மளால அப்படி கற்பனை பண்ணி முடியலையா? ஏசப்பா சொந்தமாக வச்சிருந்தாரு, ஒத்துக்க முடியலையா? சரி விட்டுருங்க. அதுக்கு நியாயமாக அதுக்கு என்ன பண்ணியிருப்பாரு? வாடகை கொடுத்துருப்பாரு, பேமெண்ட் பண்ணியிருப்பாரு. சொந்தமாக கூட வாங்கிக்கலாங்க. வாடகைக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எப்படி பார்த்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்க, இயேசுடைய ஊழியத்துக்கு, ஆண்டவர் இயேசுடைய ஊழியத்துக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கும். அவ்வளோத்தையும் அற்புதமாக அவருக்கு சந்திக்கப்பட்டுச்சு. அவருக்கு மட்டும் இல்லை, அவர் தன்னுடைய மக்களை, தன்னுடைய சீஷர்கள் கூட இருந்த எல்லாரும் நல்லா வச்சிருந்தார். இந்த கப்பலில் சாதாரண சின்னதாக நினைக்கக்கூடாது. 153 பெரிய மீன்களை கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த கலிலேய கடலில் ஒரு பெரிய மீன் சொல்கிறது 10 கிலோ சைஸ்ன்னு வச்சாலும், ஒரு மீனோட சைஸ் 10 கிலோன்னு வச்சாலும் 153 வெயிட், மீனோட வெயிட் எவ்வளோ தெரியுமா? 1.5 டன்னு. 153 பெரிய மீன்களோட வெயிட்டு 1.5 டன்னு. யோசிச்சு ஒரு சின்ன படகுல எப்படி 1.5 டன் ஏற்ற முடியும்? உங்களுக்கு 1.5 டன்னா என்னன்னு சொல்கிறேன். நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சின்ன காரோடைய வெயிட் 1 டன். குட்டி கார், ஒரு ஆம்னி, பாரதி ஆம்னிலாம் இருக்குல்ல, அதோடைய வெயிட் 1.5 டன்னு. 1.25 டன்னு தான். அப்போ 1.5 டன்னில் அதோட பெருசு. அதை எடுத்து ஒரு போட்டில் வைக்க முடியுமா? என்ன போட்டு? அப்போது 1.5 டன்னுக்கு மீனை கொடுத்து படகு நிறைய தக்கது. அதை சொல்கிறேன், படகுன்னு சொல்லி சொல்கிறோம் பாருங்க. படகு கிடையாது, கப்பல்களை கற்று வைத்திருந்தாங்க. சீஷர்களும் பெரிய ஆட்களாக இருந்தாங்க. சும்மா சாதாரணமாக இல்லை, அவர்களுடைய கப்பல்களையும் வலைகளையும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுக்கு பின்பாக வந்தார்கள். இயேசு பெரிய செல்வந்தனாக இருந்தார். சிலுவையில் உங்களை என்னையும் ஐஸ்வர்யவானாக்கும்படிக்கு நம் நிமித்தம் ஏழையானார். நிறைய காட்ட முடியும். இன்னும் அதே வார்த்தை தான் இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 27ல் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அது ஒரு ஷிப்ரெக் நடக்கும். பவுல் சென்று கொண்டிருந்த 27ல் ஒரு கப்பலில் அவர்கள் 240க்கும் மேலானவர்கள் அந்த கப்பலில் இருந்தார்கள் இருக்கும். எதற்காக இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், பாருங்க,
இந்த கப்பல்ன்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அது இயேசு சாதாரண இருந்தார், இதாக இருந்தார் பாருங்க. அடுத்தது பவுல் பற்றியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு முழுவதுமாக காட்டுறேன். எத்தனை பேர் பாருங்க, அதில் 276 பேர். அப்போ சில 27-37 படிப்பா. கப்பலில் 276 பேர் இருந்தோம். எத்தனை பேர் இருந்தாங்களா? 276 பேர் இருந்திருக்காங்க. அது ஒரு ஃபிஷிங் ஷிப் இல்லை, அது மக்கள் போகிறது. அதான் அங்கேயும் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிள்ளையான் ஷிப்புக்கு மார்க் 4 எல்லா வார்த்தை பயன்பட்டுருக்கோ அதான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது 276 பேர் போகக்கூடிய ஒரு கப்பலுக்கு என்ன பேரோ அதுதான் இயேசு போனதுக்கும் பேர். அப்படியே சின்னதாக இருக்கவங்கள பார்த்து அவ்வளோ சொல்ல முடியுமா? போட்டு வேற, படகு வேற, ஷிப்பு வேற. படகு வேற, கப்பல் வேற, போட்டு வேற, ஷிப்பு வேற. ஜீசஸ் பயன்படுத்துறது எல்லாம் ஷிப்பு. அதில் அவரோட கூட மற்ற சின்ன படகுகளும் இருந்ததா? சின்ன கப்பல், சின்ன போட்லாம் இருந்திருக்கு. அதுல எல்லாம் சீஷர் எல்லாம் ஜாலியா எல்லாம் அங்கேயும் போய் யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தவர் நம்மை ஐஸ்வர்யவாளாக்கும்படி நம் நிமித்தம் சிலுவையில் நிர்வாணமாக தொங்கினார். நாட்டையே அசைச்சவர், உலகத்தையே கலக்கிறவர், அப்படியே கூடி குறுகி போய் சிலுவையில் ஒரு புழுவை போல துவண்டது யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. அதனால தான் வெறி கொண்டு இதை போதிக்கிறோம், வைராக்கியமாய் போதிக்கிறோம், வைராக்கியமாய் பாடுகிறோம். புரியாதவர்கள் விமர்சிக்கட்டும், நமக்கு அது கவலையே இல்லை. நம்முடைய கர்த்தர் செல்வந்த நம்ம தொழுது கொள்கிறவர்களுக்கு ஐஸ்வர்ய சம்பளமாக இருக்கிறார். ஐஸ்வர்யம் இல்லாதவர் எப்படி ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும், வாரி இறைக்க முடியும்? அப்பா அப்படின்னு அவரை தொழுது கொள்ளும் போது கடன் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். உங்களை உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை குணமாக்கவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் எல்லா பிரச்சனை தீமையிலிருந்து உங்களை விடுவிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சரி, ஜெபம் பண்ணலாமா? இந்த 100வது எபிசோடில் ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிற கர்த்தர் பெரிய செல்வந்த. பூமியில் இந்த நாட்களில் ஜீசஸ் ஹேட் ஷிப்ஸ். அதை ஓன் பண்ணாரா, சொந்தமாக வச்சிருந்தாரா, அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் அவர் பயன்படுத்துறது கப்பல்கள், படகு இல்லை, கப்பல்கள். கண்டிப்பாக அதை பயன்படுத்தி இருப்பார் என்றால் அதற்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். சொந்தமாக வச்சிருந்தாலும் அதை வாங்கி இருந்திருக்கணும், வாடகைக்கு இருந்தாலும் அதுக்கு வாடகை கொடுத்துருந்துருக்கணும், அதோடைய ஓனர்ஸ்க்கு பணம் கொடுத்துருக்கணும். ஆனால் ஜீசஸ் ஹேட் ஷிப்ஸ். பிரைஸ் தி லார்ட். அவ்வளோ பெரியவர், தன்னையே தாழ்த்தினார் உங்களை உயர்த்துவதற்காக. உங்கள் வாழ்க்கையிலையும் பெரிய பெரிய நன்மைகள் உண்டாகும். கப்பல் மாதிரி வீடு வரும் பாருங்க, கப்பல் மாதிரி கார் வரும், ஏன் கப்பலே வரும். பெரிய விஷயமா? கர்த்தருக்கு எதுவுமே பெரிய விஷயமே கிடையாது. ஏன் முடியாது? விக்கிரக ஆராதனை செய்கிறவனோ, வேசித்தனம் பண்ணுறவனோ இதெல்லாம் வச்சுருக்கும் போது கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கிற உங்களுக்கு எனக்கு நடக்காதா? அப்படின்னு சொல்கிறாரு, நீ மனம் பொருத்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பாய். சொந்தமாக பைக் இருக்கிற மாதிரி ஏன் கப்பல் வைத்து வணிகம் பண்ண முடியாது? ஏன் நம்முடைய கப்பல் உலகம் முழுவதும் போய் வர முடியாது? ஏன் ஒரு பெரிய மர்ச்சண்டா, ஒரு பெரிய வியாபாரியாக கர்த்தர்களை உயர்த்த முடியாது? பெரிய எக்ஸ்போர்ட்டரா, இம்போர்ட்டரா ஏன் கர்த்தர்களை உயர்த்த முடியாது? எல்லாம் பண்ண முடியும். மனது திறக்கணும். மனது திறக்கும் போது கர்த்தருடைய வெளிச்சம் உள்ள போகும். நீங்க தடுத்து நிறுத்துறீங்களா? உங்களை உதவி செய்ய கர்த்தராலே முடியாது. நாங்கள் முடிவு போட்டோம், ஆண்டவரை நாங்கள் திறக்கிறோம், நீர் எங்களை நிரப்புவீராக. வாட் a glorious gospel. நல்லா இருப்பீங்க. ஜெபம் பண்ணலாம். பிதாவே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த 100 எபிசோட்ஸை நீர் ஆண்டவரே தொடர் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மக்கள் வாழ்வார்களா, செழித்தோங்குவார்களாக, முன்னேறுவார்களாக. உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே மக்களை ஆசீர்வதிக்கிறோம். கோடா கோடியாய் பெருகுவார்களாக. இது இவ்வளோ பெரியவராக இருந்தும் எங்களுக்காக உண்மையே தாழ்த்தினீரே, உங்களுடைய வார்த்தையின்படியே எங்களை செல்வதற்காய் மாற்றுவீராக. மாத்திர தயவுக்காய் ஸ்தோத்திரம். கடன்கள் மறையட்டும் ஆண்டவரே, தரித்திர குறைவுகள் அகன்று போகட்டும். நீர்கள் சொன்ன எல்லா நல் வார்த்தைகளும் நிறைவேறட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே மக்களை ஆசீர்வதிக்கிறோம். இதனால் வரைக்கும் நடத்தினவர் தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you people. Love you so much. நாளைக்கு 101வது எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். நாம் யோபுவை பற்றி தியானிக்க போகிறோம். கர்த்தர் எப்படி அவன ஆஸ்தி ஐஸ்வர்யம் உள்ளவராக வச்சிருந்தாருன்ட்டு
ஸோ ஸ்டே டியூட். காட் bless you so much.